இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 9ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 24ஆம் திருநாள். முக்கியமான நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, துவித்தியை திதி. மகாலய பட்சத்தில் துவித்தியை அன்னைக்கு வீட்டில் பெரியவங்க இறந்துருக்காங்கன்னா இன்றைய நாள் திதி சார்ந்த தர்ப்பணங்கள் செய்யலாம். மெயினாக தர்ப்பணம் கொடுக்கறது, ஒருவேளை திதி பண்ண முடியும்னா கண்டிப்பாக செய்வது, அதாவது சார்த்தம் செய்வது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதில் ரெண்டு சொல்லுவோம், சங்கல்ப சார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லை முழுசாக செய்யக்கூடிய சார்த்தமாக இருந்தாலும் சரி, பண்ணுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமான்னு பார்த்தோன்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம். ரொம்ப முக்கியமாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கல்கண்டு இருந்ததுன்னா சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எந்த காரியத்தை ரொம்ப தள்ளி போய் நடந்துட்டுருக்கோ அது இன்றைய நாள் டப்புன்னு முடிஞ்சிடும். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாறும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய நபர்களுக்கு புது நாடுகளுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அப்படியே ட்ரேடே மாறும். சனி சந்திரன் சேர்ந்து திரிகோணத்தில் எப்போ சுக்கிரன் வராரோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புது ட்ரேட் ஆரம்பிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புதிய மாற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஃபஸ்ட்டு விஷயம், மனசு சந்தோஷமாக இருக்கும். பெரிய சக்ஸஸ் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் இடத்துல பொதுவாக சந்திரனும் சனியும் சேரும் பொழுது உணவுத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். தொழிலாளிகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில நாட்களில் நானே சொல்லுவேன், ரொம்பலாம் பிளான் பண்ணாதீங்க, கோ பை த ஃப்ளோ அப்படின்னு நானே சொல்லுவேன். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த நாள் ஏதோ ஒரு விதத்தில் வீட்டில் பெரியவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் எல்லாருக்குமே இன்றைய நாள் பெரிய ஒரு நற்செய்தி வரப்போகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், தாய்மார்கள் அத்துணை பேருக்குமே பசங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இவ்வளோ நாளாக நமக்கு நடக்காத விஷயம் இன்றைய நாள் நடக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம கண்ணில் ஆனந்த கண்ணீர் பார்க்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கடனும் கொஞ்சம் தீரும். நானே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். அதனால் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும். யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டியதில்லை. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா ரீதியிலும் பணம் வரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். பக்குவமாக நின்று ஒரு காரியத்தை முடிப்போம். அபாரமான நாள். இந்த சுக்கிரனும் சந்திரனும் திரிகோணத்தில் சேரும்போது பொதுவாகவே பெண்களுக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வீட்டில் சின்ன சின்ன டிஷ்ஷும் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சிரிப்பாக வரும். இதெல்லாம் ஒரு காமெடியாங்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நடத்துனீங்கன்னா போகிறோம், நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நல்ல பணம் வரும். சந்தோஷம் மிக அதிகமாக பார்க்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடலாம். இப்போ நிறைய பேர் கால் சென்டரில் வேலை செய்வாங்க, சில பேர் பிபிஓவில் வேலை செய்வாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுவாங்க. ஏகப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்கள், அத்தனை பேருக்கு நைட்டில் தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அமோகமான பண வரவுகள் கொடுக்கும். மெயின் விஷயம் மரியாதை கிடைக்கும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள். மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு வேகமாக ஒரு விஷயத்தை செய்வது. இடம் விற்கலைன்னா விற்கும், நிலம் விற்க முடியலைன்னா விற்க முடியும். இப்போ புது இடத்துக்கு போகணுமா நடக்கும், புது ப்ரமோஷன் வாங்கணுமா நடக்கும், கவுன்சிலிங்கில் சீட்டு வரணுமா வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும்.
ஆனால் சின்ன சின்னதான டென்ஷன் மட்டும் இருக்கும். இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டென்ஷன் இருந்தாலும் ரிசல்ட் நமக்கு சாதகமாக இருக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது இன்றைய நாள். சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை எப்படியார் ஒரு விதத்தில் பார்த்துருவீங்க இன்றைய நாள். ஏன்னா ஒரு நாள் மட்டும் லக்கில் ஃபேவர் பண்ண ஆட்கள் கிடையாது. நீங்கள் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நீங்கள் நம்பின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதிர்ஷ்டமும் வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பெரிய ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். அமோகமான நாள். எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கு. எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யக்கூடிய வலிமை பிறக்கும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு கடன் மட்டும் கிடையாது, மெயின் விஷயம் உடல் வலி, தேவையில்லாத கால் வலி, அனீமிக்காக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நாள் சரியாயிடும். நன்னா இருப்பீங்க. அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்தை இன்றைய நாள் கண்ணும் கருத்துமா நின்று ஒரு காரியத்தை முடிப்பீங்க. நிறைய பேர் வீடு வாங்குவீங்க. நிறைய பேர் உங்கள் பசங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஆகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மனதுக்கு பிடித்த வரணமயம், இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் அடிக்கோளிட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த வருஷம் உங்களுக்கு கெட்டி மேளம் தான். அடுத்த வருஷம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த 4 மாதத்தில் நீங்கள் பாருங்கள் எத்தனை மீன ராசி, எத்தனை கடக ராசி, எத்தனை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய பல விஷயங்கள் நடக்கும். கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு விற்பனை ஆகாத பல விஷயங்கள் இன்றைய நாள் நீங்கள் விற்பனை செய்யலாம். விற்பனை துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ப்ரொடக்ஷன் ஆகி ரொம்ப நாளாக ஸ்டாக்காக இருக்குது சார், விற்பனை ஆகாமல் இருக்குன்னா இன்றைய நாள் முடிஞ்சிடும். எதாவது ஒன்று கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி தள்ளி போகுதுன்னா அது இன்றைய நாள் முடிஞ்சிடும். இந்த நாள் சொந்த பந்தங்கள் மூலிமா நிறைய சப்போர்ட் எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஒன்று பிடிச்சதுன்னா ஒரே அடியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. பிடிக்கலைன்னா அவ்வளோதான் அப்படியே நிறுத்திடுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இந்த தேவையில்லாத மனசங்கோதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இது எல்லாத்துலேருந்து நீங்கள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு, பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், அருமையான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவுகளும் நன்றாக இருக்கக்கூடிய நாள். ஆரம்ப கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், மெயினாக பெண்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுகள் வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். ரிஸ்க் இல்லாமல் எந்த விஷயம் நடக்காதுல்ல. இந்த நாள் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ப்ரெஷராக இருக்கும். அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள். எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, ஆனால் யாருக்கிட்ட சந்தோஷம் இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்கும் முகத்தில் இருக்கக்கூடியது ஒரு கேள்விக்குறி, தெரியாது, பிளாங்காக இருப்பாங்க. ஏன்னா சந்தோஷம் எப்பவுமே விலை கொடுத்து வாங்க முடியாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தோஷத்தை நீங்கள் மட்டும் உணரக்கூடிய நாள். நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது மூலியமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு வேறு ஆனந்தத்துக்கு ஒரு பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் பல பேருக்கு இன்றைய நாள் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. பல பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் நடக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். அந்தளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மிக முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அரங்க நாயகி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவன் த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி. வணக்கம்.